ராஜ்மா வச்சு சுண்டல் மட்டும் கிடையாது, சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க ராஜ்மாவை போட்டுட்டு நான் குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா பொடி போட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதை கையாலே மசிச்சு விட்டு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. அது கூடவே கஸ்தூரி மெத்தி வச்சுருந்தா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம்.